ஓம் ஸ்ரீ எல்லாம் வல்ல கடவுளின் துணை கொண்டு குருவே சரணம். ஸ்ரீ கிருஷ்ணா அக்ஷோ மிதுனராசி மிதுன ராசி அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் எல்லாம் வல்ல கடவுளின் அருளால் எல்லா வளன்களும் எல்லா நலன்களும் சந்தோஷத்தையும் எல்லோருக்கும் நல்குமாறு எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொள்வோமாக. வாழ்க வளமுடன். மிதுனராசி அன்பர்களே, ஸ்ரீ குரோதி வருஷ ஆடி மாத பலாபலன்களை காண்போம். பொதுக்குணம். மனித நேயம் உடையவர்களும் எந்த ஒரு காரியத்தையும் செயல்பட தொடங்கிவிட்டால் அதை முடித்துவிட்டுதான் மறு வேலைக்கு செல்வீர்கள். மேலும் இரக்க சிந்தனைகளும் கொண்டவர்களும் நீங்கள் தானுங்க. நீங்கள் எதை செய்தாலும் அதில் உங்களது தனித்தன்மை வெளிப்படும். எளிதில் கிரகித்து கொள்ளும் செயல்படுபவர்களும் நீங்கள் தானுங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கேற்ப நாணல் போல் செயல்படுவதில் எதையும் எங்கும் எப்போதும் திறமையுடன் சமாளித்து காரியத்தை செயல்படுத்தி விடுவீர்கள். கல்வியில் தேர்ச்சியும் அறிவாற்றலும் உண்டாகும். நீங்கள் இப்படிப்பட்ட குணங்களை கொண்ட உங்களுக்கு இம்மாத பலாபலன்கள். பிறருக்கு அன்னதானம் செய்யும் வல்லமை உங்களுக்கு உண்டாகும். வித்தைகளில் தேர்ச்சியும் அறிவு திறனும் உண்டாகும். நீங்கள் பேசும் வாக்கு வன்மையை பெறுவீர்கள். அழகை மிகவும் கண்டு களிப்பீர்கள். தன விருத்தியும் உண்டாகும். குடும்ப நிம்மதியும் போஷண சுகமும் பரிபூர்ணமாக கிடைக்கும். கண்கள் புத்தெளிவும் முகப்பொலிவும் செல்வ செழிப்பும். தானிய வகைகள் பயிர் செய்வீர்கள். ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழிக்கேற்ப இம்மாதத்தில் விதை விதைத்தால் நற்பலன்கள் கூடும். தானிய விருத்தியும் உண்டாகும். நோய் நீங்கும். ஆரோக்கியம் பெருகும். அரசு ஆதரவும் அரசு விருதுகளும் கிடைக்கும். வளர்ப்பிறை சந்திரன். எதிர்கள் பணிவார்கள். எல்லா நன்மைகளும் உண்டாகும். பயணங்கள் ஏற்படும். அதன் மூலம் எல்லா வகையிலும் நல்லதே உண்டாகும். தனவரவு கூடும். தனக்கென ஒரு சொந்த வீடும் ஏற்படும். இப்படி எல்லா வகையிலும் நன்மையே உண்டாகும். ஸ்திரீ சுகம் கூடும். சாஸ்திர பயிற்சியில் தெளிவும் ஏற்படும். வாகன சுகங்கள் உண்டாகும். பல வழியிலும் பணம் வந்து சேரும். பெரிய மனிதர் என்ற பெயரும் ஏற்படும். அரசாங்கத்தால் லாபம் கிடைக்கும். மனைவியின் மூலம் நன்மைகள் உண்டாகும். மேலும் இம்மாத முக்கிய யோக நிலையை காண்போம். நீங்கள் மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்களானால் உங்களுக்கு இவ்வருடம் முழுவதுமே லட்சுமி யோகம் உண்டு. இதன் பலன் புகழ், செல்வ சேர்க்கை, கௌரவம் ஆன வாழ்வு, பெருமை யாவும் உண்டாகும். மேலும் ஆடி மாதத்தில் மிதுன லக்கணத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு லட்சுமி யோகம் ஏற்படும்.
மேலும் மிதுன லக்கணக்காரர்களுக்கும் மிதுன லக்கணத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கும் இம்மாத 3ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை மிதுன லக்கணத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கும் வசுமதி யோகம் உண்டாகும். இதன் பலன் இந்த ஜாதகர் மற்றவர் உதவியை எதிர்பார்க்காமல் சொந்த முயற்சியால் ஏற்றம் பெறுவர். செல்வம் செல்வாக்கு யாவும் உண்டாகும். மேலும் சுப வேசி யோகம் உண்டாகிறது. இதன் பலன் அதிர்ஷ்ட வாழ்வும் சந்தோஷமும் புகழ் பெருமை உண்டாகும் நிலை ஏற்படுகிறது. மேலும் இம்மாதத்தில் மிதுன லக்கணத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு காக்கல யோகம். இதன் பலன் தலைமை பதவி, தைரியம், செயல்படும் ஆற்றல், உறுதியான உள்ளம் யாவும் பெற்றவராக திகழ்வார்கள். சுபம். வாழ்க வளமுடன்.